கடந்து சென்று எல்லா விதமான காரியங்களையும் சீராக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்கு முன்பாக கடந்து சென்று நமக்கு எதிராக வருகிற, நம்மை துன்புறுத்த வருகிற, நம்மை நோகடிக்க வேண்டும், நம்மை இல்லாதாக்க வேண்டும், நம்மை முற்றிலுமாய் கொல்ல வேண்டும் என்று வருகிற துஷ்ட மிருகங்களை அவர் அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு முன்பாக கடந்து சென்று சகலத்தையும் செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவர் எனக்காக உங்களுக்காக ஜீவனை தருகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் ஆடுகளுக்காக ஜீவனை தந்தவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் அவருக்கென்று செவி கொடுப்போம் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்படிந்து அனுசரித்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்காது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் துக்கங்களும் எல்லாம் கடந்து வரலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட சேர்ந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை தகர்க்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. நம்மை அவருடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வண்ணமா இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? அந்த நல்ல மேய்ப்பன் எனக்காக உங்களுக்காகவும் சற்று முன்பதாக நாம் செய்தது போல அவர் தன்னுடைய சரீரத்தை எனக்காக உங்களுக்காக பிற்கப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தில் இருந்த அவசான துளி, அந்த கடைசி துளி ரத்தம் கூட சிந்தும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பிதாவான தேவன் எனக்காக உங்களுக்காகவும் இயேசுவை நொறுக்க சித்தமானார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. he was willfully submitting his son to be beaten up. Hallelujah. எனக்காக உங்களுக்காக அடிக்கப்படும்படியாக நொறுக்கப்படும்படியாக தன்னுடைய எல்லா விதமான அந்த நேசகுமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த நேசகுமாரனை ஒப்பு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு கரங்களை உயர்த்தி வண்ணமாய் நன்றி என்று சொல்லுவீர்களா? பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்காக உங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தராமல் இருப்பாரா? நிச்சயமாக தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்களா? சரீரத்தில் வேதனையோடு கூட வியாதியோடு கூட இருக்கிறீர்களா? குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றுமாய் பாதுகாக்கும்படியாக, முற்றுமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் பின்தொடரும்படியாக அவர் எனக்காக உங்களுக்காகவும் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையெடுத்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாகி இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இது நாம்
பல முறை இதிலிருந்து நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று கர்த்தர் இதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் மிகவும் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம், இக்கட்டான நிலைமை, ஆபத்தான நிலைமை வர சாத்தியம் இருக்கிறது. தருமையான தாவீது ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் இதுவரை ராஜாவாகவில்லை. அவன் சவுல் ராஜாவினிடத்திலிருந்து ஓடி அவன் உயிர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சவுல் ராஜா அவனை தேடிக்கொண்டு, அதனால் அவன் என்ன செய்கிறான், வேறொரு பெலிஸ்திய தேசத்தில் அங்கு போய் சிக்லாக் என்ற ஒரு தேசத்திலே அடைக்கலம் புகுந்து விடுகிறான். அப்படி இருக்கும் பொழுது சிக்லாகில் இருக்கிற இந்த அருமையான தாவீதோடு கூட அநேகர் இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட எல்லாம் சேர்ந்து ஒரு படைத்தலைவனைப் போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் என்று வருகிறது. யுத்தத்துக்கென்று அவர்கள் கடந்து செல்லும் பொழுது பெலிஸ்திய ஒரு ராஜா சொல்லுகிறார், தாவீதினிடம் சொல், நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி கூட்டி போகிறார். ஆனால் அங்கே யுத்த இடத்தில் கடந்து செல்லும் பொழுது மற்ற பெலிஸ்திய பிரபுக்கள் கண்டு இவனை நம்மோடு கூட வைப்பது ஆபத்தானது, ஒருவேளை இஸ்ரேல் ராஜாவோடு கூட சேர்ந்து நம்மை அவர்கள் அழித்து விடுவார்கள், அதனால் இவனை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அதனால் அவன் மிகுந்த வேதனையோடு கூட தாவீது அவன் திரும்பி வருகிறான். அவனுக்கு கொடுத்த அந்த பட்டணத்திற்குள்ளாய், சிக்லாக் பட்டணத்துக்குள்ளாய் வருகிறான். வருவதற்கு முன்பதாக அங்கே அமலேக்கியர் என்ற மற்ற விரோதிகள் எல்லாம் கடந்து வந்து அந்த பட்டணத்தை முற்றுமாய் சூறையாடி எல்லோரையும் ஜீவனோடு பிடித்து போகிறார்கள். யாரையும் கொல்லவில்லை, ஜீவனோடு பிடித்து போகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது மிகவும் நெருக்கப்பட்டவர்களாக வேதனையோடு கூட அவர்களை பலன் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுகிறார்கள். அதை தொடர்ந்து 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இதுநாள் வரை மற்ற ஜனங்களை பாதுகாத்தவன், பராமரித்தவன், அவர்களை வழி நடத்தவன், அவர்களுக்கு தலைவனாக இருந்தவன் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமை. அவனுடைய மனைவிகளும் போய்விட்டார்கள், குழந்தைகளும் நஷ்டமாகி இருக்கிறது, எல்லாம் போயிட்டது. ஆனால் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய குழந்தைகள் எல்லாம் நஷ்டமான உடனே இவனை எப்படியாவது கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒன்று சேர்ந்து அங்கு நிற்கிறார்கள். ஒரு ஆபத்தான நிலைமை. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் ஆபத்து வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 91வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரிடத்தில் நாம் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் அவரே நம்மோடு கூட வந்து நம்மை விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நானும் நீங்களும் ஆபத்து காலத்தில் கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். மற்றுள்ள நம்முடைய சாமர்த்தியத்தை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல. இந்த தாவீது அவர்களை மிரட்டவில்லை, அவர்களிடத்தில் கெஞ்சவில்லை, அவரிடத்தில் புலம்பவில்லை, அவரிடத்தில் போராடவில்லை. மாறாக அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான், அவன் கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு சின்ன ஒரு 2 லைன் ஒரு பாட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கஷ்டமோ நஷ்டமோ என்ன நேர்ந்தாலும் கர்த்தரின் பாதம் சேர்ந்து கொள்வேன் நான். எல்லோரும் பாடுவீங்களா? கஷ்டமோ நஷ்டமோ என்ன நேர்ந்தாலும் கர்த்தரின் பாதம் சேர்ந்து கொள்வேன் நான். பிரியமானவர்களே, எந்த நிலைமையானாலும், கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், உங்களுக்கு இஷ்டமில்லாத எந்த காரியமாக இருக்கட்டும், ஆனால் அந்த நேரத்திலும் நானும் நீங்களும் கர்த்தரின் பாதத்தண்டை, கர்த்தரின் பிரசனத்திற்குள்ளாக, கர்த்தரின் சமூகத்திற்குள்ளாக ஜெபத்தோடு கூட, துதியோடு கூட, ஆராதனையோடு கூட, நன்றி செலுத்துதலோடு கூட நானும் நீங்களும் கடந்து வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலன் இல்லாதவர்களுக்கு
பலன் கொடுக்கிறவர். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லு, பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 40:31, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ கழுகை போல புது பலன் அடைந்து, எல்லோரும் சொல்லுங்க, புது பலன் அடைந்து அவர் செட்டைகளை அடித்து உயரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இவன் அங்கு கர்த்தர் தான், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலன். சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தாவே தேவனே நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் என்னுடைய கேடகம், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், யூ ஆர் மை ஷீல்ட் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே அதனால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று அவன் முற்றிலுமாய் அவன் ஒப்புவித்த பொழுது அவனுக்கு ஒரு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் நீ விசாரி என்று சொல்லுகிறார். கர்த்தர் விசாரிக்கும்படியாக அந்த ஏபோத்தை கொண்டு வந்த ஆசாரியனிடத்தில் கேட்கிறார். அங்கு வந்த உடனே இந்த அமலேக்கியர்களை நான் பின்தொடர்ந்தால் நான் அவர்களை பின்தொடரட்டுமா, அதை பிடிக்க முடியுமா என்று 2 கேள்விகளை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? 2 கேள்வி தான் கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை பின்தொடர், முதலாவது பதில். அதை பிடித்து, இரண்டாவது, அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கேட்பதற்கு மேலாக, நானும் நீங்களும் நினைப்பதற்கு மேலாக, நானும் நீங்களும் நம்முடைய அருகதையை காட்டிலும் மேலாக கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டுதலுக்கு பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமா, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பிரியமானவர்களே, நானும் நீங்களும் நம்முடைய நிலைமைகளை கண்டு சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, சோர்ந்து போன நிலைமையிலும் கர்த்தரோடு சேர்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் மிகவும் துல்லியமாக, மிகவும் தெளிவாக உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நஷ்டப்பட்டவர்களாய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் என்னிடத்தில் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிருக்கிறேன், எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் துளைத்து போயிருக்கிறேன் என்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை காட்டிலும் இரண்டத்தனையாய் தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு தர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு போதுமான ஆரோக்கியத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். போதுமான ஞானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுவார். அதன் பிறகு சொல்லுகிறது, உங்களை கைகளை நீங்கள் சுத்தமாக்குங்கள், இருமனமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கர்த்தரை சேருவது நல்லதுதான், அவருடைய முகத்தை பார்ப்பது நல்லதுதான். ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலம், நீர்தான் என்னுடைய துருகம், நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் என்னுடைய வெளிச்சம், நீர்தான் என்னுடைய கீதம், நீர்தான் எனக்கு போதுமானவர், நீர் என்னுடைய மீட்பனானவர், நீர் உம்மால் சகலமும் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றது நல்லதுதான், விசுவாச அறிக்கை நல்லதுதான் பிரியமானவர்களே. ஆனால் நானும் நீங்களும் நம்முடைய கைகளை பரிசுத்தப்படுத்துகிறோமா? ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். கைகளில் இரத்தத்தோடு கூட இருக்கிறோமா? நம்முடைய விரல்களில் கரைகள் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தில் வேண்டாத கலக்கங்களும் பிரயாசங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைத்திருக்கிறோமா? நம்முடைய வாய்களும் உதடுகளும் பொய்களை பேசிக்கொண்டிருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. என்னையும் உங்களையும் பிரித்து நிற்பது என்ன தெரியுமா? என்னையும் தேவனுடையும் இடையில் அது ஒரு நடுச்சோராக நிற்பது தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான். அவர் நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அவருக்கு நம்முடைய சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய பாவம் தான் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு க்ஷணத்திலும், ஒவ்வொரு ஆபத்து காலத்திலும், ஒவ்வொரு இக்கட்டிலும் நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது நம்முடைய திறமைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், நம்முடைய சாமர்த்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டாம், மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், நம் தேவனையே நோக்கி பார்ப்போம். ஆனாலும் நாம் பரிசுத்தத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, மிகுந்த தாழ்மையோடு கூட, ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது, என்னை மன்னியும் ஆண்டவரே, இது என்ன காரணத்தால் நடந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், நீர் போதுமானவராக இருக்கிறீர், நீ எனக்கு போதுமானவராக இருக்கிறீர், நீ என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர்,
நீ ஒரு நாளும் என்னை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டீர், ஒரு நாள் என்னை வெறுக்க மாட்டீர். இந்த உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் நம்மை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத ஒரு தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:10. பிரியமானவர்களே, இந்த தாவீதானவன் மற்ற மனிதர்களை அவன் பார்க்கவில்லை, மற்ற மனிதர்களை ஒன்றும் பார்க்கவில்லை. வேறொரு வசனம் கூட இருக்கிறது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், அதனுடைய 2வது பாகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உடைய ஆபத்து காலத்தில் தூரத்தில் இருக்கிற சகோதரர்களை காட்டிலும் சமீபத்தில் இருக்கிற அயலானே வாசி அப்படின்னாக்கா தே ஆர் மோர் ஹெல்ப்ஃபுல். ஆனால் இந்த இவனுடைய நிலைமையை பாருங்களேன். தூரத்தில் அவனுடைய சகோதரர்கள் ஏதோ ஒரு தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் இருக்காங்க. இவன் உதவி செய்த மற்ற சகோதரர்கள் தான், மற்ற சக ஜீவிகள் தான், சக மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் இவனுக்கு எதிராக நிற்கிறார்கள், எல்லோரும் எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு சாதகமாய் கூட நின்றது யார் பிரியமானவர்களே? தேவன் ஒருவர் தான். அதனால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன், நம்மை ஒரு நாளும் மறக்காத ஒரு தேவன், நம்மை ஒரு நாளும் வெறுக்காத தேவன், நம்ம என்றென்றும் தாங்குகிற தேவன், என்றென்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானோ அதில் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் எந்த நிலைமையாக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய சந்நிதிக்குள்ளாய் ஓடோடி கடந்து வர வேண்டும். முதலாவது அவருடைய சந்நிதியில் கடந்து வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். சங்கீதம் 62:8வது வசனம், அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை எல்லா வேதனைகளையும், எல்லா விதமான பாடுகளை, எல்லா விதமான நிந்தைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் ஊற்றி விடுவோம் பிரியமானவர்களே. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to seek for the strength from the right source. நானும் நீங்களும் நமக்கு பலனை சரியான உறைவிடத்திலிருந்து தேடிக்கொள்ள வேண்டும். அந்த சரியான உறைவிடம் எது பிரியமானவர்களே? தேவனுடைய சமூகம் ஒன்று. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நானும் நீங்களும் we have to speak to our soul the right sermon. நம்முடைய ஆத்மாவிடத்தில் சரியான செய்தியை நாம் போதிக்க வேண்டும், சரியான செய்தியை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பது நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவை நான் இன்னும் துதிப்பேன். முடியல, இன்னும் 3வது ஒரு இடத்துல இருக்குது. 43வது அதிகாரம் கடைசி வசனம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போது இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ஆத்மாவிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நல்ல ஒரு காரியத்தை சொல், தேவனுக்காக நீ காத்திரு, நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நானும் நீங்களும் போராட்டத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா சோர்வடையும். ஆமாம், இதெல்லாம் ஒரு பொழப்பாக போச்சு, பாவி போன இடமெல்லாம் பாதாளம், நான் ஒரு துரதிருஷ்டவசமாக மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு லக் இல்லாத பர்சன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு பிறந்ததுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன், நான் யாரை இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தேன்னு தெரியல. யாராவது சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி எங்கே கேட்ட மாதிரி இருக்குதுல்ல.
பிரியமானவர்களே, இப்படியாக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? மாறாக நம்முடைய ஆத்மாவினிடத்தில் நீ தைரியமாயிரு, நான் கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக துதி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அங்கு பாருங்கள், என்ன நல்ல செய்திகளை நம்முடைய ஆத்மாவிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுது? நம் போராட்டத்திலும், நெருக்கத்திலும், ஆபத்திலும், இக்கட்டிலும், வேதனையிலும், துக்கத்திலும், துயரத்திலும் நாம் இருக்கும் பொழுது, ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்பவர்களாய் அல்ல, மாறாக நம்முடைய ஆத்மாவிடத்தில் நாம் சொல்ல வேண்டியது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் மறவாதேன்னு சொல்கிறாங்க? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போலாகிறது, வாழ வயது போலாகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் மிகுந்த ஒடுக்கப்பட்டவர்களாய், நெருக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக மனிதர்களைப் போல புலம்பி தள்ளுகிறவர்களாய் அல்ல, மாறாக என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், என்னுடைய தகப்பன் இருக்கிறார், என்னுடைய பரம்ப தகப்பன் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னுடைய கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவன் அல்ல, என்னுடைய வேதனையை கண்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல, என்னை புழுதியில் அப்படியே விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, என்னை புழுதியிலிருந்தும் குப்பையில் என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 113:7 அப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து ஏன் தூக்கி விடுகிறார்? பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கும்படியாக, உங்களை மேன்மையாக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும்படியாக. ஹல்லேலூயா. யார் இந்த நன்மை? பிரியமானவர்களே, இயேசுவானவர் தான் அந்த நன்மை. யார் இந்த கிருபை? இயேசுவானவர் தான் அந்த கிருபை. அப்படி என்றால் நானும் நீங்களும் எப்படியெல்லாம் நாம் கடந்து போனாலும் நம்மை தொடர்ந்து வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை நன்மையிலும் கிருபையிலும் அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டரையா அந்த 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 பந்திக்காக ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு காரியத்தை சொன்னதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நம்ம அழகானவர், அருமையான எல்லாம் பாடணும்னா உண்மைதான். ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த அழகை எல்லாம் சிதைக்கும்படியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? என்னையும் உங்களையும் அழகாக்கும்படியாக, என்னையும் உங்களையும் சௌந்தரியவான ஆக்கும்படியாக, என்னையும் உங்களையும் சௌந்தரியம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஏழ்மையில் வாழ்வதற்காக அல்ல, அவர் ஏழ்மை கொலையும் தருத்ததன் உத்தேசம் என்ன? என்னையும் உங்களையும் செல்வந்தனாக, அவர் சௌந்தரியம் உள்ளவனாக நம்மை சீராக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, ஆரோக்கியத்திலும் பலத்திலும் கிருபையிலும் சுகத்திலும் பலத்திலும் நம்மை உயர்த்தும்படியாக அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில் எனக்காக நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக அந்த பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், நமக்காக சகலத்தையும் அவர் அந்த பிணிகளையும் வியாதிகளையும் அந்த நோய்களையும் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அவருடைய ஆணி தழும்புகளால் நானும் நீங்களும் சுகம் அடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமான. கண்களை மூடிய வண்ணமாக உங்களுடைய உச்சம் தலையின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு, இயேசுவே உம்முடைய ஆணி தழும்புகளால் உள்ள கரத்தை எங்கள் மேல் வைத்ததற்காய் சோத்திரம், எங்களை சுகப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது எல்லா அலர்ஜிகளையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அவர் எடுத்து மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இரத்த சம்பந்தமான எல்லா நோய்களையும் இயேசுவின் நாமத்தினால் அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மூட்டு வலிகளையும் இயேசுவின் நாமத்தினால் அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அவர் வாய்க்காதே போகும்படியாய் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அக்கினிக்கு துல்லியமான அந்த இரத்தத்தின் வேலிக்குள்ளாய் என்னையும் உங்களையும் அவர் பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்று முதல் அனாதைகள் அல்ல. என்னையும் உங்களையும் சோதிக்கும்படியாக, அந்த நிந்தனை கொண்டு வரும்படியாக சத்ருவானன் கடந்து வரும் பொழுது அவர் நமக்காக கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் யெகோவா நிசி. ஹல்லேலூயா. வெற்றி சிறக்கும்படியாக கொடிகளை உயர்த்துகிற தேவனாய் எனக்காக உங்களுக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் பெருவெள்ளம் போல் வருகிறானா? உங்களை மூழ்கடிக்க வேண்டும், முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று கடந்து வருகிறானா?
பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றி காண்பிக்கிறார். என்னவென்று, நான் உங்களுக்கு வெற்றி சிறக்கும்படியாக நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் அனாதைகள் அல்ல. அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தர்மியான தாவீது முற்றிலுமாய் தன்னுடைய ஆத்மாவினிடத்தில் அவன் பேசி தேவனிடத்திலிருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டான். தேவனை எப்பொழுது என்னுடைய பலன், தேவன் எப்பொழுது என்னுடைய திடன் என்று நாம் நம்புகிறோமோ, தேவன் நமக்கு அவர் வேண்டிய ஆலோசனைகளை தர அவர் முற்படுவார். இவன் கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய திடன், கர்த்தர் தான் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரித்த பொழுது, நீ அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று அவனுக்கு பதில் கிடைத்தது. ஆனால் சவுலின் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? சவுலின் மிகவும் பயந்து போயிருந்தான். அவன் ஜெபிக்கிறான், ஆனால் தேவனிடத்தில் ஒரு சத்தமும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. அவன் போய் குறி சொல்லுகிற இடத்தில் கேட்கிறாள். அவன் மிகுந்த வேதனையோடு கூட பயத்தோடு கூட நடுங்கி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் தேவனை உண்மையாய் தேடவில்லை. தேவனை உண்மையாய் தன்னுடைய பலனாய் அவன் ஏற்றெடுத்துக் கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. தேவனண்டை கீழ்ப்படியாமல் அவன் விலகி போயிருந்தான். நானும் நீங்களும் பிரியமானவர்களே, தேவனண்டை கடந்து வரும் பொழுது we have to listen, we have to trust, we have to obey, we have to act and receive the blessings. நம் தேவனிடத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதன்படி செயல்படும் பொழுது முழுமையாக நாம் சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளும். எல்லோரும் சொல்லுங்கள், சகலத்தையும் நான் திருப்பி பெற்றுக்கொள்வேன். எப்பொழுது பிரியமானவர்களே? தேவனண்டை முழுமையாக நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. முழுமையாக தேவனே நீர்தான் எனக்கு போதுமானவர், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே ஒன்றும் அல்ல ஆண்டவரே, நீர்தான் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய பலன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பலன் உலகத்தாரால் தர முடியாது. தேவன் தருகிற சமாதானம் உலகத்தாரால் தர முடியாது. தேவன் தருகிற சந்தோஷம் உலகத்தாரால் தர முடியாது. தேவன் தருகிற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, விசுவாசம் இந்த உலகத்தாரால் தர முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஒரு காலம் உங்களுடைய பலத்தை வேறு இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சிக்காதீங்க. பணம் இருந்தால் எனக்கு பலன் வந்துவிடும், எனக்கு நல்லொரு வாழ்க்கை துணை கிடைச்சா பலன் வந்துவிடும், நல்லொரு வீடு கிடைச்சா பலன் வந்துவிடும், ஆசீர்வாதம் வந்துவிடும், நல்ல வேலை கிடைத்தால் எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும். இல்லை பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் தேவையானவர் ஒருவர் தான், இயேசுவானவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு அருமையான சகோதரன் சொன்னார், 5வது அதிகாரம் 10வது வசனம், 10,000ங்களில் சிறந்தவர். அப்படின்னா ஒரு கேள்வி வரும், அப்போ அடுத்த 10,000த்தில் அவர் சிறந்தவர் கிடையாதா? இல்லை பிரியமானவர்களே, அடுத்த 10,000 இடத்துல அதுலேயும் சிறந்தவர் அவர் தான், அடுத்த 10,000 இடத்துல அதுலேயும் சிறந்தவர் அவர் தான். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற சகலரிலும் சிறந்தவர், மேன்மையானவர், பெரியவர், மகிமையானவர், என்னையும் உங்களையும் நேசிக்கிற இயேசுவானவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வண்ணமாய் நன்றி என்று சொல்லுவீர்களா? நம்முடைய தேவன் மிகவும் நம்மை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அவன் எல்லாவற்றையும் கேட்டான். அப்போ முதலாவது, சீக் யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த ரைட் சோர்ஸ், அது ஆண்டவர். நம்முடைய உண்மையான பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். இரண்டாவது, ஸ்பீக் டு யுவர் சோல் த ரைட் சர்மன், உங்களுடைய ஆத்மாவிடத்தில் சரியான செய்தியை நீங்கள் பேசுங்கள். தேவனுடைய நாங்கள் காத்திருப்பேன், நான் அவரை துதிப்பேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, ஸ்டார்ட் யுவர் சர்ச் வித் solemn submission. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நான் சொல்கிறேன், முடிச்சிடறேன். நான் உங்கள் ஆத்மாவிட நீங்கள் மனமார்ந்த சமர்ப்பணத்துடன் உங்களுடைய தேடலை தொடங்குங்கள்.
சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். போகிறாரு. போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு எகிப்தியனை ஒரு வேலைக்காரனை பார்க்குறாரு. அவன் மேல் கரிசனை உள்ளவராக அவனுக்கு வேண்டிய அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை உயிரடைய செய்கிறார். அந்த பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வாசிங்க. 11வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டுண்டார். புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தார். கரிசனையை காண்பித்தார். அதை தொடர்ந்து அவனை விசாரிக்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சுலாம் சொல்லி விசாரிக்கிறார். தொடர்ந்து 12, 13 வசனங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 15வது வசனம் பாருங்களேன். தாவீது அவனிடத்தில் கேட்கிறார், நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா? 15வது வசனம். நீர் என்னை கொன்று போடுவதில்லை, கொண்டு போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதுமே என்ற தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன். அப்படின்னாக்கா எவ்வளவு எளிமையான ஒரு நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு சின்ன வேலை செய்கிற நபனாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நாம் உதவி கேட்கலாம் என்று இங்கு காணப்படுகிறது. பாருங்கள், எவ்வளவு கீழே இறங்கி போய் அவனுக்கு வேண்டிய கரிசனையை காண்பித்து மனதுருக்கத்தோடு அன்போடு கூட அவனை விசாரித்து அவனோடு பேசி அவனிடத்தில் அந்த உதவியை கேட்கிறார். அவனும் கொண்டு போகிறான். கொண்டு போன உடனே 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களை அவங்க கொண்டு போய் அந்த அமலேக்கியர் கூடியிருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. 17வது வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. அப்போ முதல்ல முறியடித்தான். 18வது வசனம் பார்த்து பாருங்களேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மணிகளும் தாவீது விடுவித்தான். முறியடித்தான், விடுவித்தான். 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்ததும் நடக்கலையா? பிரியமானவர்களே, என்னிலும் உங்களிலும் ஏதாவது குறைவுகள், ஏதாவது நஷ்டங்கள், ஏதாவது இழப்புகள் இருக்குமானால் தேவனை நாம் உண்மையாய் தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தருவார். ஹல்லேலூயா. அதில் ஒரு காரியம் நாம் பார்க்கலாம். ஏன் இந்த தாவீது இவ்வளவு அக்கறையோடு அவர்களுக்காக வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்தான் என்று பார்க்கும் பொழுது 78வது சங்கீதம் அதனுடைய 70 முதல் 72 வரை வசனங்களை வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். யார்? தேவன் தேர்ந்தெடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே, சொல்லுங்க, இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். புரியுதுங்களா? அப்போது தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் ஒரு காரியத்திற்காக அழைத்தார் என்று சொன்னால், அதற்கு வேண்டிய திறனையும் ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் அவர் கர்த்தர் நிச்சயமாக நம்ம தருவார். எல்லாரும் சொல்லுங்கள், திறனை தருவார், பலனை தருவார், அறிவை தருவார், ஆலோசனை தருவார், எல்லா விதமான பாதுகாப்பையும் வேண்டிய எல்லா விதமான நன்மையும் நமக்கு தருவார். பிரியமான, ஆனால் நானும் நீங்களும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய பலத்தை கைக்குள்ளாய் நாம் தாழ்ந்து இருக்கும் பொழுது அவர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணும்? அவர் கரத்தின் கீழ் தான் இருக்கணும். உயர்த்துனதுக்கு அப்புறம் அவரோடு கூட தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது அப்படி செய்த பொழுது அவன் பாருங்கள், ஒரு சாதனையை அவன் சாதித்திருக்கிறான். கர்த்தர் சொன்ன மாதிரியே அப்படி எல்லாம் கிடைக்கிறது. அதையெல்லாம் தொடர்ந்து அவன் கீழே வரும்போது அவனோட கூட 600 பேர் போனாங்க. கடைசியில் 200 பேர் தான் யுத்தத்துக்கு போனாங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த மொத்தமாக வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 9வது வசனம் வாசிங்கன்னா, இங்கே 20, 21வது வாசிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாவற்றையும் அந்த தோய்ந்து போய் மிக களைப்போடு இருக்கிறவங்களெல்லாம் சுகம் விசாரிக்கிறார்கள். அதை தொடர்ந்து அவர்களுக்கும் நீங்கள் கொள்ளை பொருட்களை நீங்கள் பங்கிட வேண்டும் சொன்னதும் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை பண்ண முடியாது, இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார்னு சொல்லி அந்த பெருநெஞ்ச தன்மையை காண்பிக்கிறார். அவர்களுக்கு எல்லோருக்கும் சரி பங்காக அது கிடைத்த பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 23வது வசனம். 26வது வசனம் பார்க்கும் பொழுது, தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவர்களிலே தன் சிநேகிதராக யூதாவின்
மூப்பருக்கு சில பொருட்களை எல்லாம் அவன் காணிக்கையாக அனுப்புகிறான். அதற்கு என்ன பேர் சொல்லுகிறான்? ஆசீர்வாத பாகம் கொடுக்கிறான். ஸோ அவனுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு மனசு, ஒரு அன்பான ஒரு பண்பு அவனுக்கு இருந்தது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கடைசியாக 31வது வசனம், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் நடக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் அவன் பரிசை அனுப்பினான். அப்படின்னா நன்றி கடன் உள்ளவனாக இருந்தான். ஹி வாஸ் கிரேட்ஃபுல். அப்படி என்றால் என்ன பிரியமானவர்களே, இவனுக்கு அந்த முதலாவது இடத்தில் அந்த முதலாவது நம்ம பாகத்தில் வாசித்த பொழுது அவனெல்லாம் அந்த சிக்லாவுக்கு வந்த பொழுது அவனுடைய குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, அவனுடைய சொத்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்திருக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அவனை இழந்துட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சு, லீடர்ஷிப்பு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அந்த தேவனை தன்னுடைய திடனாய் அவன் கொண்ட பொழுது, தேவன் தான் அவனுடைய பலன் என்று அவன் தேவனிடத்தில் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு, சற்று நல்லா நல்லா கவனிங்க, தேவன் அவனை திடப்படுத்தலை, தேவனண்டை அவன் திடப்படுத்தி கொண்டான். சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா வாசிங்க, நான் சொல்கிறது தப்பான்னு பாருங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். டேவிட் strengthened himself in the Lord. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அநேக வேளைகளில் எனக்கும் உங்களுக்கும் அபிஷேகம் தந்த தேவன், பலத்தை தந்த தேவன், ஞானத்தை தந்த தேவன், ரட்சிப்பை தந்த தேவன், அவருடைய ஜீவனையை தந்த தேவன், அவர் என்னுடைய அந்த விசுவாசத்திற்காக, என்னுடைய அந்த நம்பிக்கைக்காக அவர் காத்திருக்கிறார். அவருடைய சந்நிதியில் கடந்தது, தேவனே என்னை பலப்படுத்தும், நான் பலவீனன் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பவுலிடத்தில் சொன்னது போல, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்வது போல, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கூட பலவீனத்தில் இருக்கும்பொழுது தேவனண்டை கடந்து, தேவனே நான் பலவீனத்தோடு கூட இருக்கிறேன், நான் சுகவீனத்தோடு கூட இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது, உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் நீர் என்னை பலப்படுத்தும், நீர்தான் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து சேர்ந்து நிற்போம் பிரியமானவர்களே. நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அப்படியே முகத்தை நோக்கி பார்த்து எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு நாளும் வெட்கமடைந்தது இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நானும் நீங்களும் இன்று முதல் ஒவ்வொரு வேளைகளிலும் எந்த நெருக்கத்திலாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்திலாக இருந்தாலும் சரி, எந்த சத்ருவின் தந்திரங்களாக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் செய்ய வேண்டியது முதலாவதாக தேவனுடைய சந்நிதியில் கடந்து சென்று, தேவனே என்னை பலப்படுத்தும், நீர்தான் என்னை பலப்படுத்துகிற தேவன், நீர்தான் என்னை விடுவிக்கிற தேவன், நீர்தான் என்னை சுகப்படுத்துகிற தேவன், நீர்தான் இதன் வரை நடத்தின தேவன், நீர்தான் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர்தான் என்னை உயர்த்துகிற தேவன், நீர்தான் என்னை ரட்சிக்கிற தேவன், நீர்தான் என்னை மீட்ட தேவன் என்று சொல்லி அவரையே நாம் உயர்த்துவோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க? பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த தேவனண்டை கடந்து வரும்போது, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. நீங்கள் அப்படி பாடும் பொழுது அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க அவர் முன்பாக கடந்து செல்வார். அமர்ந்த தண்ணீரண்டை உங்களை கொண்டு போய் விடுவார். சத்ருவின் மத்தியிலும் உங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் மிகுந்த மரண பள்ளத்தாக்கின் வழியிலாக போகும் பொழுதும், போக மாட்டீங்கன்னு இல்லை, போகும் பொழுதும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்படி கோலும் தடியும் உங்களை தேற்றும், பாதுகாக்கும், உங்களை நன்மையும் கிருபையும் பின்தொடரும். நாம் என்ன செய்யணும்? எல்லாம் நல்லது, நாம் அப்படியே போயிடலாம். இல்லை, நான் தேவனுடைய ஆலயத்தில், ஹல்லேலூயா, I will dwell in the house of the Lord. அதனால் நானும் நீங்களும் இன்றிலிருந்து இந்த தேவனை நாம் பின்பற்றுவோம். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பனை பின்பற்றுவோம், ஜீவன் தந்த மேய்ப்பனை பின்பற்றுவோம். மற்ற மேய்ப்பர்கள் எல்லாம் விலங்குகளை கண்டால், சத்ருக்களை கண்டால் ஆடுகளை விட்டு ஓடி போவார்கள். ஆனால் நம்முடைய நல்ல மேய்ப்பனோ அவருடைய ஜீவனையே தந்த நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அந்த நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக அவருடைய ஜீவனை தந்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்க மாட்டார், நிச்சயமாக சந்திப்பார்.
உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்காக, சிறிய சிறிய காரியங்களுக்காக நாம் இயேசுவை தள்ளிவிடக்கூடாது பிரியமானவர்களே, மறுதளிக்க கூடாது. இயேசுவானவர் போதுமானவர், இயேசுவானவர் ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவானவர் சுகப்படுத்துகிறவர், இயேசுவானவர் விடுவிக்கிறவர், இயேசுவானவர் நம்மை உயர்த்துகிறவர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவே நாம் இறுக்கமாய் பிடித்துக் கொள்வோம். அவர் மாறாத தேவன். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தத்தை மிகவும் கவனமாக கேட்டு கீழ்ப்படிந்து அதை அனுசரித்து அதை விசுவாசித்து அதன்படி செயல்பட்டு சகல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய அபிஷேகம் தான் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தர வேண்டும் ஆண்டவரே. உடைய வசனத்தின் வழியாக எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. எங்களுக்காக தந்திருக்கிற போதகர்களுக்காய் நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற சபைகளுக்காய் நன்றி. எங்களுக்காய் ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறீர் நன்றி. எங்களுக்காய் நல்ல தாய் தகப்பன்மார்களை தந்திருக்கிறீர் நன்றி. நல்ல குடும்பத்திற்காய் நன்றி. பிள்ளைகளுக்காய் நன்றி. வேலைகளுக்காய் நன்றி. உயர்ந்த அதிகாரிகளுக்காய் நன்றி. இந்த தேசத்திற்காய் நன்றி. தேசத்துக்கு தந்திருக்கிற நல்ல ஆண்டவரே ரட்சிப்பிற்காய், ஆண்டவரே நல்ல பாதுகாப்பிற்காய், நல்ல க்ஷேமத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் உயர்ந்தாதிகளை ஆசீர்வதியும். நாங்கள் உண்மையாய் உழைத்து ஆண்டவரே, வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் அதுபோல கம்பீரமாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாய் அநேக உயர்ந்த அதிகாரிகள் முன்பில் நிற்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவு இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சுகபலத்தோடு எங்களை நடத்தும். உடைய பரிசுத்த நாம மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.